ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் அட் பாவ் மன்மனம். இன்றைக்கி நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ பேக்கில் நம்ம நிறைய நாற்றுகள் விதை விட்டுருந்தோம். அதில் ஒரு 2-3 எடுத்து நம்ம மாற்றி வச்சாச்சு. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா, இதிலையே நமக்கு இந்த இருக்கிற இந்த பீக்கங்காய் கொடியை இந்த க்ரோ பேக்லேயும் வளர்த்துலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 2 வெண்டைக்காய் நாற்றை எடுத்துகிட்டு நான் மாற்றி வைக்கலான் இருக்கேன். ஸோ இந்த க்ரோ பேக்கில் ஏற்கனவே நம்ம ஏதோ நாற்று போட்டு அது வரல. வெண்டைக்காய் நாற்று தான் நினைக்கிறேன், வெண்டைக்காவோ இல்லை வேறு ஒரு கொடியோ. ஸோ அதனால் அந்த மண்ணிலே நான் வைக்கிறேன். பட் என்ன தான் பார்த்தாலும் இந்த க்ரோ பேக் சைஸுக்கு இந்த மண்ணோட அளவு கம்மி தான். இதில் ஓரளவுக்கு நல்ல மண் கரெக்டான அளவு போட்டு நம்ம ஒரு காய் செடியை வளர்த்தோம் அப்படின்னா நல்லா காய் கொடுக்கும். ஓரளவுக்கு இது அதிகமான மண் பிடிக்கிற மாதிரியான க்ரோ பேக் இது. ஸோ இதில் கொஞ்சம் மண் ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே இருந்த ஒரு பிளாஸ்டிக் வாளியில் வச்சுருந்த ஒரு செடியோட பிளாஸ்டிக் போயிடுச்சு. ஸோ அதில் இருக்கிற மண்ணை நான் மாற்றலான்னு பார்க்குறேன். என்னென்னா இங்கே வெயிலோடது போன வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டெரஸ் கார்டன். ஸோ நமக்கு போன வருஷம் இந்த டைமில் எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏற்கனவேவும். இப்போ பார்த்தா ஜூலை 15க்கு மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி 16 ஆகுது. ஆனாலும் நமக்கு அந்த வெயில் மார்ச் மாத வெயில் மாதிரி, பிப்ரவரி மாத வெயில் மாதிரியே தான் இருக்குது. ஒரு 38 டிகிரிஸே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. இல்லைன்னா வளராமல் அப்படியே கம்முன்னு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பிளாஸ்டிக் வீட்டில் சும்மா ஒரு பிளாஸ்டிக் வாளி கிடக்குது, பாத்ரூம் யூஸ் பண்ண பக்கெட் அது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் புதுசு வாங்கிட்டோங்கிறதுனால பழைய பக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே. பட் நிறைய பேர் பழைய இரும்பு கடையிலலாம் போயிட்டு, பிளாஸ்டிக் இருக்கிற கடையிலலாம் போயிட்டு பெயிண்ட் பக்கெட் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க கார்டனுக்கு. ஒரு பக்கெட் எனக்கு தெரிஞ்சு 50 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை எதுவுமே. 50 ரூபா to 60 ரூபாய்க்கு ஒரு பெயிண்ட் பக்கெட் தராங்க. அதோட பெரிய சைஸு பெயிண்ட் பக்கெட்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பெயிண்ட் பக்கெட் காசு கொடுத்து வாங்கி பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரோ பேக்கே யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு 1 இயருக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயிண்ட் பக்கெட்டாக அப்படி இருந்துச்சுன்னா வேணால் ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி வருது. ஸோ காஸ்ட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 300 ருபீஸ் 250 ருபீஸ்க்கே 10 க்ரோ பேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிது. அவ்வளோ சீக்கிரம் போகவும் இல்லை. போய் நான் இப்போ வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம அந்த ரேஞ்சில் தான் நம்ம க்ரோ பேக் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்டிக் நம்ம ஒரு பெயிண்ட் டப்பாவுக்கு ஒரு 60 ரூபா ஒரே ஒரு பக்கெட்டுக்கு போடுறதுக்கு நம்ம அதில் 3 க்ரோ பேக் வாங்கிடலாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பக்கெட்டில் காசு அதிகமாக போட வேண்டாம். ஸோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே போயிடுது, வெயில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப போயிடுது. அதனால் மண் வேறு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் இருக்கிற மண்ணில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லாமே ரொம்ப வதன்னு வைக்காமல் ஒரு தேவையான செடிகளை நம்ம வச்சுக்கலாம். ஸோ கோவக்காய் இருக்குது, கோவக்காய் கொஞ்சம் நம்ம பறிச்சுக்கலாம். சரி, இது கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பறிக்காமல் விட்டால் கோவக்காயெலாம் பழுக்கிற ஒரு காய். பாவக்காய் எப்படி பழுத்துருமோ அதுமாதிரி கோவக்காவும் பழுத்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பாவக்காவது பழுத்துருச்சுன்னா கூட அது ஒரு புளிக்குழம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் கோவக்காய் எனக்கு டேஸ்ட்டே போயிடுது. அதனால நம்ம ஓரளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம பறிச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி நமக்கு பரவாயில்ல. இது நீல்கோவை கேட்டகரின்னு நினைக்கிறதுனால நீளமாக வருது. நிறையா கோவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக நம்ம கையில் அந்த ஒரே ஒரு விரக்கடை அளவுக்கே இதாக இருக்குது. இது நல்லா நீளமாகவே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.